வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம். கொண்டக்கடலை கருவடம் எல்லாம் போட்டு லுக்கிங் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த்திக்கு கேட்கவே வேணாம், ஏன்னா கொண்டக்கடலை ப்ரோட்டீன், கீரையில் அயன் இருக்குது. அந்த கருவடம் வந்து ரொம்ப ரொம்ப லுக்கிங்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணுங்க. கீரையை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வைங்க. குக்கரில் வேக வைக்காமல் டைரெக்டாக வேக வைங்க. பாத்திரத்தில் வேக வச்சதுக்கப்புறமா ஒரு கரண்ட் மத்தால் மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. 5லேருந்து 7 நிமிஷம் கீரை வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அது கூட தேங்காய், கொஞ்சம் பொரிகளில் மிளகாய் வத்தல், ஜீரகம் எல்லாம் அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க. தேங்காய் வேணும்னா உங்களுக்கு பிடிக்குன்னா தூக்கலாகவே சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு போடுங்க, பாசிப்பருப்பு வேண்டாம். கொண்டக்கடலை வேக வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணலான்னு நினைப்போம். துவரம்பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டை கூட கொடுக்கும். ப்ளஸ் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து தளதளன்னு கொதிக்கட்டும். உப்பும் வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டாச்சு. கொதிச்சதுக்கப்புறமா கருவடான் வறுத்து வச்சு அதோட சேர்க்க போகிறோம். கருவடான் எப்படி பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கோ. அந்த பொரிச்சு வச்ச கருவடாத்தை மேலே தூவும்போது அந்த பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ அவ்வளோ லுக்கிங்காக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வேண்டான்னு சொல்கிற குழந்தைகள் கூட இன்னும் ஒரு கரண்டி குடுமான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவா. லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டா கூட உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சம் வராது. ஒரே கீரை தான், ஆனால் விதவிதமாக செய்ய தெரிஞ்சுக்கணும். நம்மளும் கொஞ்சம் சமைக்கிற பேட்டர்னை மாற்றினோன்னா சாப்பிட்றவாலும் விரும்பி சாப்பிடுவா. ஸோ ஒரு அருமையான வீடியோவாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்னில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு கீரை ஆற்றுலேயே எக்ஸலண்ட்டாக ஹெல்த்தியாக ரெடி.